நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மக்களை வணக்கம் நண்பர்களே. எல்லைகளையும் விதியையும் சவால் செய்யும் மனித நேயத்தின் உதாரணங்கள், வெறுப்பு அரசியல் பதற்றம் நிறைந்திருக்கும் இன்றைய காலத்தில் சில கதைகள் இதயத்தை தொட்டு மனிதத்தன்மை இன்னும் உயிருடன் இருக்கிறது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. பாகிஸ்தான் ஹைபர் பக்துன்காவா மாகாணத்தைச் சேர்ந்த 13 வயது சிறுமி அப்சின்குல் குழந்தை பருவத்தில் விளையாடி கொண்டிருந்த பொழுது ஏற்பட்ட விபத்தில் முதுகெலும்பு ஏற்பட்ட கடுமையான காயம் காரணமாக காலப்போக்கில் அவளது கழுத்து 90 டிகிரி வளைந்த நிலையில் மாறியது. இதனால் நடக்கவும் உட்காரவும் உணவு உட்கொள்ளவும் முடியாத நிலை உருவானது. எளிய செயல் கூட உடல் அளவில் மிகுந்த சிரமத்தை தந்தன. உலகை நேராக எதிர்கொள்ள அளவில் தலை உயர்த்தி கொள்ளக்கூட முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை வேதனையாகவே மாறியது. குடும்பமும் அவளுக்கு சிகிச்சை செய்து பார்த்து இறுதியில் அந்த முயற்சியை கைவிட்டது. டெல்லியில் உள்ள இந்திரா பிரஸ்தா அப்போலோ மருத்துவமனையில் முதுகெலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ராஜகோபால் கிருஷ்ணன் அவளது வாழ்க்கை ஏற்று தேசியத்தை காட்டிலும் கருணையை தேர்ந்தெடுத்தார். ₹1 கூட கட்டணம் வாங்காமல் அவருக்கு அவரது குழுவும் முதுகெலும்பு அறுவை சிகிச்சையை மிகவும் சிக்கலானதும் அதிக அபாயம் கொண்டதுமாக சவால்களை ஒன்றை ஏற்று கொண்டனர். பல மாதங்கள் கவனமாக திட்டமிட நமக்கு அறுவை சிகிச்சைகளின் மூலம் அபாகரமான துல்லியத்துடன் பொறுமையுடனும் அவளது குறைபாட்டை அவர்கள் படிப்படியாக சரி செய்தனர். பல ஆண்டுகளுக்கு நமக்கு பிறகு முதல் முறையாக அவளது கழுத்து நேரானது. அவளது வலி குறைந்தது. ஒருபோதும் சாத்தியமில்லை என்று நினைத்த எதிர்காலம் இறுதியில் சாத்தியமானதாக தோன்றியது. சிகிச்சை முடிந்த போது அப்சின் நேராக நின்று இன்று அப்சின் பள்ளிக்கு செல்கிறாள். நேராக நிமிர்ந்து கழுத்துடன் புன்னகையுடன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் இந்தியாவில் உதவி செய்யும் மனப்பான்மை உள்ளவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். இது நமக்கெல்லாம் பெருமை என்பதை இந்த வீடியோ மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம் மக்களே.